டயபெட்டிஸ் பற்றி, அதாவது சர்க்கரை நோய் பற்றி 10 வீடியோ வரைக்கும் கூட நம்ம பேச முடியும். இங்கே பேசுகிறதுக்கான தேவையும் இருக்குது. ஆனால் நோய் பற்றி குறைவாகவும் ஆரோக்கியம் பற்றி அதிகமாகவும் பேசணுங்கிறது நம்ம நோக்கம். இந்த மாதிரி பயம், பதட்டம், ஸ்ட்ரெஸ் வந்துச்சுன்னா உடம்புல என்ன ஆகும் தெரியுமாங்க? ரத்தத்தில் சர்க்கரை அளவு அதிகமாகிடும். நம்ம தான் சொகுசு வாழ்க்கைங்கிற பேரில் சுத்தமாக உடல் உழைப்பே இல்லாமல் வாழ்ந்துட்டு இருக்கோமே. இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸோடு இருக்கும்போது டாக்டர் என்ன தான் உனக்கு ஒன்றுமே இல்லைப்பா போயிட்டு வான்னு சொன்னால் கூட ஒரு ஸ்கேன் பண்ணிடலாமா டாக்டர், ஒரு பிளட் டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாமா டாக்டர்னு டாக்டருக்கே ஸ்ட்ரெஸ் வர மாதிரி பண்ணிடுறீங்க. இந்த அறிகுறிகள் எல்லாம் ஓரளவுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் ஏன் இந்த அறிகுறிகள் வருது, இதற்கான காரண அறிவியல் என்னங்கிறது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. காலங்காலமாக டயபெட்டிஸ்னாலே நமக்கு 2 டைப்புன்னு சொல்லிட்டாங்க, டைப் 1, டைப் 2. அந்த காலெல்லாம் மலையேறி போச்சுங்க. இப்போது அமெரிக்கன் டயபெட்டிஸ் அசோசியேஷன் டயபெட்டிஸ் ஏன் வருதுங்கிற காரணங்களை வச்சு 10 வகையாக பிரிக்கிறாங்க. எல்லாருக்கும் வணக்கங்க. வேலூர்லேருந்து ராஜ் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. அந்த கேள்வி என்னன்றதை நான் அப்படியே படிக்கிறேன். வணக்கம் டாக்டர் ரத்யா, நீங்கள் சர்க்கரை நோய் பற்றி ஏன் பேசக்கூடாது? சர்க்கரை நோயின் அறிகுறிகள் இங்கு பல பேருக்கும் தெரிந்த ஒன்றுதான். ஆதலால் சர்க்கரை நோயின் அறிகுறிகளுக்கு பின்னால் உள்ள அறிவியலை பேசினால் பலருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் என்பது என் தாழ்மையான கருத்து. பேசக்கூடாதுன்னு கிடையாதுங்க. டயபெட்டிஸ் பற்றி, அதாவது சர்க்கரை நோய் பற்றி 10 வீடியோ வரைக்கும் கூட நம்ம பேச முடியும். இங்கே பேசுகிறதுக்கான தேவையும் இருக்குது. ஆனால் நோய் பற்றி குறைவாகவும் ஆரோக்கியம் பற்றி அதிகமாகவும் பேசணுங்கிறது நம்ம நோக்கம். ஆனால் நிறைய பேருக்கு வெயிலோட பாதிப்பு தெரிஞ்சாதான் நிழலோட அருமை புரியுது. அதுக்காக நோய் பற்றி பேச வேண்டிய தேவை வந்துடுது. ஸோ இப்போ பேசிடலாம். ஆனால் எனக்கு உங்ககிட்ட ஒரு தாழ்மையான வேண்டுகோள், வாங்க சொல்கிறேன். நம் கையில் உள்ளது, இதை அறிந்தாலே ஆனந்தம் உள்ளது. நம் வாழ்க்கை நம் கையில் உள்ளது, இதை அறிந்தாலே ஆரோக்கியம் உள்ளது. நோய் பற்றி பேசும்போது அதை உங்கள் மைண்டில் ரொம்ப ஏற்றிக்காதீங்க. ஏன்னா நிறைய பேர் நல்லா தாங்க இருப்பாங்க. திடீர்னு நோய் பற்றி, அதனோட அறிகுறி பற்றி கேள்விப்பட்ட உடனே ஒருவேளை இந்த நோய் நமக்கும் வந்துருச்சோ அப்படிங்கிற பயம், பதட்டம் வந்துடும். இந்த மாதிரி பயம், பதட்டம், ஸ்ட்ரெஸ் வந்துச்சுன்னா உடம்புல என்ன ஆகும் தெரியுமாங்க? ரத்தத்தில் சர்க்கரை அளவு அதிகமாகிடும். ஆமாங்க, நம்ம உடம்புல அட்ரினல்னு ஒரு சுரப்பி இருக்குது. அதாவது கிட்னி மேலே, சிறுநீரகத்துக்கு மேலே இருக்கும். இந்த சுரப்பிலிருந்து அட்ரினலின், நார் அட்ரினலின் போன்ற ஹார்மோன்கள் இந்த மாதிரி குறுகிய கால ஸ்ட்ரெஸ், பயம், பதட்டம் வரும்போது அதிகமாகி ரத்தத்தில் சர்க்கரை அளவை அதிகமாகிடும். அதனால தான் உங்களுக்கு இந்த மாதிரி பயம், பதட்டம், ஸ்ட்ரெஸ் வரும்போது பசிக்கிறது இல்லை. ஏன்னா இந்த ஹார்மோன்கள் பசியையும் குறைச்சிடும். இதே பயத்தோட போய் அப்படியே பிளட் டெஸ்ட் பண்ணிங்கன்னா கட்டாயம் ரத்தத்தில் சர்க்கரை அளவு அதிகமாக தான் காமிக்கும். உடனே எனக்கு டயபெட்டிஸ் வந்துருச்சோன்னு பயப்பட தேவையில்லை. ஏன்னா இது உடம்புல இயற்கையாக இருக்கிற ஒரு பாதுகாப்பு அமைப்பு. ஆமாங்க, நம்ம காட்டில் வாழ்ந்துட்டு இருந்தோம் இல்லையா? அந்த காலத்தில் ஒரு புலி வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, என்ன பண்ணுவோம்? ஒன்று ஓடணும், இல்லை சண்டை போடணும். இதுக்கு ஃப்ளைட் ஆர் ஃபைட் ரெஸ்பான்ஸ்னு சொல்லுவோம். ஸோ ரெண்டுத்துக்குமே எனர்ஜி தேவை. அந்த எனர்ஜி தாங்க குளுக்கோஸ். இந்த ஹார்மோன்களால் ரத்தத்தில் குளுக்கோஸ் அளவு அதிகமாகும். இந்த குளுக்கோஸை பயன்படுத்தி, அதாவது இந்த எனர்ஜி பயன்படுத்தி ஒன்று நீங்கள் ஓடலாம், இல்லை புலி கூட சண்டை போடலாம். ஆனால் இப்போது உங்களுக்கு புலி வருதுங்கிற பயம் இல்லைங்க. நோய் வருதுங்கிற பயம், பதட்டம், ஸ்ட்ரெஸ். உடம்பை பொறுத்த வரைக்கும் இந்த குறுகிய கால பயம், பதட்டம், ஸ்ட்ரெஸ் வந்துட்டாலே வழக்கம் போல் இந்த ஹார்மோன்கள் ரத்தத்தில் அதிகமாகி சர்க்கரை அளவை ரத்தத்தில் கூட்டிடும். இந்த அதிகமான சர்க்கரை அளவை நீங்கள் ஓடியோ சண்டை போட்டோ குறைக்கிறதில்ல. ஏன்னா நம்ம தான் சொகுசு வாழ்க்கைங்கிற பேரில் சுத்தமாக உடல் உழைப்பே இல்லாமல் வாழ்ந்துட்டு இருக்கோமே. அப்போ இப்போ அதிகமான இந்த சர்க்கரை அளவு எப்படிங்க குறையும்? நம்ம உடம்புல கணையம், அதாவது பேங்க்ரியாஸுங்கிற ஒரு சுரப்பி இருக்குது. இது நீங்கள் வெளியில் உடல் உழைப்பு பண்ண வேண்டிய வேலையை இது ஒரு எக்ஸ்ட்ரா வேலையாக எடுத்துக்கிட்டு இன்சுலின்கிற ஒரு ஹார்மோனை இது செக்ரீட் பண்ணி தேவைக்கு அதிகமான இந்த சர்க்கரை அளவை இது குறைக்கும். சரிங்க டாக்டர், ஸ்ட்ரெஸ்னால பசி அதிகமாகி அதிகமாக சாப்பிட்டு உடம்பு குண்டாயிடும் தானே கேள்விப்பட்டிருக்கோம். ஆமாங்க, அதுவும் உண்மைதான். ஸ்ட்ரெஸ்ஸு, பயம், பதட்டம் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு குறுகிய கால ஷார்ட் டேர்மாக இருந்துச்சுன்னா நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி மாற்றங்கள் நடக்கும். அதுவே நீண்ட கால அடிப்படையில் கிரானிக்காக இருந்துச்சுன்னா உங்கள் உடம்புல அதே அட்ரினல் சுரப்பி இருக்கு இல்லையா, அது கார்டிசால்ங்கிற இன்னொரு ஹார்மோனை
உற்பத்தி பண்ணும். இந்த கார்டிசால் என்ன பண்ணும்னா ரத்தத்தில் சர்க்கரை அளவை அதிகப்படுத்துறது மட்டும் இல்லாமல் உங்களோட பசியை தூண்டி விட்டுடும். ஸோ இப்போ என்ன ஆகும், இந்த பசினால் நீங்கள் சாப்பிட்றீங்க இல்லையா, அதனாலையும் சர்க்கரை அளவு அதிகமாகும். ஸோ இப்போ உங்கள் கணையத்துக்கு 2 மடங்கு வேலை பளும். இதனால் நிச்சயம் உங்கள் கணையம் ஸ்ட்ரெயின் ஆகும். ஸோ அதிகமாக இன்சுலினை சுரந்து இந்த அதிகப்படியான சர்க்கரை அளவை இது குறைக்கும். இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது சர்க்கரை நோய் வர்றதுக்கான பல காரணங்களில் ஒன்றா இருக்கிறது மட்டும் இல்லாமல் இந்த உடம்புல தேவையில்லாத பல மாற்றங்கள் இதனால் ஏற்படுதுங்கிறது நவீன அறிவியல் இப்போது தெளிவாக சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸோடு இருக்கும்போது டாக்டர் என்னதான் உனக்கு ஒன்றுமே இல்லைப்பா போயிட்டு வான்னு சொன்னால் கூட ஒரு ஸ்கேன் பண்ணிடலாமா டாக்டர், ஒரு பிளட் டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாமா டாக்டர்னு டாக்டருக்கே ஸ்ட்ரெஸ் வர மாதிரி பண்ணிடுறீங்க. இந்த மாதிரி பயம் பதட்டம் வேண்டான்னு சொல்கிறேன். நம்ம சேனலில் இந்த மாதிரி நோய் பற்றி அறிகுறி பற்றி பேசும்போது நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கான நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு இன்ஃபர்மேஷனாக பார்க்கணுமே ஒழிய இதை எடுத்துக்கிட்டு உங்கள் உணர்வுகளில் எண்ணங்களில் ஒரு பயம் பதட்டம் வர்ற மாதிரி பண்ணிக்க வேண்டான்னு சொல்கிறேன். அதே மாதிரி ரத்தத்தில் அதிகமான சர்க்கரை அளவை குறைக்கிறதுக்கு எந்த ஒரு முயற்சியும் எடுத்துக்காமல் டாக்டர்கிட்டையும் போகாமல் எனக்கு எதுவும் ஆகாது எல்லாமே எனக்கு சரியாயிடும் அப்படின்ற ஒரு மனநிலையும் நிச்சயம் ஆரோக்கியமானது இல்லைங்க. சரி, இப்போ நம்ம ராஜ் கேட்ட கேள்விக்கு வருவோங்க. அவர் சொன்ன மாதிரி சர்க்கரை நோயோட அறிகுறிகள் நம்ம எல்லாருக்குமே தெரியும். பாலியூரியா, பாலிபேச்சியா, பாலிடிப்சியா, இது 3மே கார்டினல் சிம்டம்ஸ், அதாவது தலையாய அறிகுறிகள்னு சொல்லுவோம். அப்படின்னா என்னென்னா சர்க்கரை நோய் இருக்கவங்க அடிக்கடி சிறுநீர் கழிப்பாங்க, அதிகமாக தாகம் எடுத்து அடிக்கடி தண்ணி குடிப்பாங்க, அதிகமாக பசி எடுத்து அடிக்கடி சாப்பிடுவாங்க. இது மட்டும் இல்லாமல் ஒரு அதீத சோர்வு இருக்கும், ஏன்னு தெரியாமலே உடல் எடை குறைஞ்சிடும். இந்த அறிகுறிகள் எல்லாம் ஓரளவுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இது ஏன் இந்த அறிகுறிகள் வருது, இதற்கான காரண அறிவியல் என்னங்கிறது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. அதை பற்றி ஒவ்வொன்றா நம்ம இங்கே பார்க்கலாம். முதல்ல பாலியூரியா. பாலியூரியானாலே அடிக்கடி சிறுநீர் கழிக்கிறதுன்னு நீங்கள் நினச்சிக்க வேண்டாங்க. பாலியூரியாவுக்கு நேரடியான அர்த்தம் அதிகப்படியான சிறுநீர் உற்பத்தி ஆகிறதுங்க. ஸோ இந்த இடத்துல முக்கியமான கேள்வி என்னென்னா, எதனால் சர்க்கரை நோய் இருக்கவங்களுக்கு அதிகப்படியாக சிறுநீர் உற்பத்தி ஆகுது? இதை புரிஞ்சுக்கணுன்னா நம்ம சில அடிப்படையான விஷயங்களை தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. அதை பற்றி முதல்ல பார்க்கலாம். நம்ம உடம்புல ஓடுற ரத்தத்தில் இருக்க வேண்டிய நார்மலான சர்க்கரை அளவு எவ்வளோன்னா 70 மில்லிகிராம்லேருந்து 140 மில்லிகிராம்ங்க. இது ஏதோ நம்ம ஃபிக்ஸ் பண்ண நார்மல் அளவு இல்லைங்க, நம்ம உடம்பே இது ஃபிக்ஸ் பண்ணியிருக்கு. ஏன் உடம்பே ஃபிக்ஸ் பண்ணியிருக்குன்னு சொல்கிறோன்னா, ரத்தத்தில் 70 மில்லிகிராமுக்கு கீழே சர்க்கரை அளவு குறைஞ்சதுன்னா உடம்புல சில மாற்றங்கள், சில செயல்கள் நடந்து சர்க்கரை அளவு அதிகமாகி 70க்கு மேலே இது கொண்டு வந்து நிறுத்திடும். அதே மாதிரி 140 மில்லிகிராமுக்கு மேலே போச்சுனாலும் அதே மாதிரி உடம்புல சில செயல்கள் நடந்து இந்த சர்க்கரை அளவு குறைஞ்சி 140க்கு உள்ளே வந்துடுது. இதனால தான் நம்ம இதை நார்மல்னு சொல்கிறோம். இது எல்லாருக்கும் புரிகிற மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நம்ம உடம்போட நார்மல் வெப்பநிலை டெம்பரேச்சர் எவ்வளோங்க? 37 டிகிரி செல்சியஸ், 37 டிகிரி செல்சியஸ். இது நீங்கள் என்னதான் வெயிலில் போய் நின்னாலும், ரொம்ப குளிராக இருக்கிற குளிர் பிரதேசத்துக்கு போய் நின்னாலும் இந்த உடம்புக்குள்ளே இருக்கிற இந்த 37 டிகிரி செல்சியஸுங்கிறது எப்போவுமே மெயின்டைன் ஆகணும். அதனால தான் வெயிலில் போய் நிற்கும் போது வேக்குது, குளிர் பிரதேசத்துக்கு போகும்போது நடுங்குது. ஏன்னா வேர்க்கிறது மூலமாக உடம்பு தன்னுடைய வெப்பநிலையை குறைச்சிக்குது, நடுங்கிறது மூலமாக உடம்பு தன்னுடைய வெப்பநிலையை அதிகப்படுத்திக்குது. உடம்போட வெப்பநிலை மாதிரியே நம்ம உடம்புல ஓடுற ரத்தத்தில் இருக்க வேண்டிய சர்க்கரை அளவும் 70 மில்லிகிராம்லேருந்து 140 மில்லிகிராம் வரைக்கும் மெயின்டைன் பண்ணியே ஆகணுங்க. இந்த மாதிரி மெயின்டைன் பண்ணுறதுக்கு நம்ம உடம்புல இயற்கையாகவே ஒரு கட்டுப்பாட்டு அமைப்பு இருக்குது. அதை பற்றி கொஞ்சம் புரிஞ்சுக்கலாம். ஏன்னா சர்க்கரை வியாதியில் இந்த கட்டுப்பாட்டு அமைப்பு தான் பிரச்சனைக்கு உள்ளாயிடுது. இப்போ நீங்கள் சாப்பிட்றீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் சாப்பிட்ற சாப்பாட்டில் இருக்கிற மாவுச்சத்து, அதாவது கார்போஹைட்ரேட், ரத்தத்தில் குளுக்கோஸாக மாறும். இந்த குளுக்கோஸ் ஒவ்வொரு செல்லுக்கும் தேவைப்படுற சக்திங்க. இந்த குளுக்கோஸ் செல்லுக்குள்ளே போகணும்னா இன்சுலின்கிற ஒரு கீ வந்து கட்டாயம் அவசியம். இது எப்படின்னா, நீங்கள் இந்த மாதிரி கற்பனை பண்ணிக்கலாம், ஒவ்வொரு செல்லும் ஒரு வீடு மாதிரிங்க. இந்த வீடு இன்சுலின் ரிசப்டாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பூட்டுகளால் பூட்டப்பட்டிருக்கு. இன்சுலின்ங்கிறது அந்த பூட்டுக்கான சாவி, சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம உடம்புல ஒவ்வொரு செல்லையும் எத்தனை பூட்டு இருக்குது, அதாவது இன்சுலின் ரிசப்டாஸ் இருக்குன்னா ஒவ்வொரு செல்லையும் காமனாக 5000 ரிசப்டாஸ் இருக்குது. சில முக்கியமான செல்கள், அதாவது லிவர், கல்லீரல், தசை, அதாவது மசில் செல்கள், அடிப்போஸ் திசுக்கள், அதாவது கொழுப்பு திசுக்கள், இந்த மாதிரி இருக்கக்கூடிய சில முக்கியமான செல்களில் 10 மடங்கு அதிகமாக, அதாவது 50,000 பூட்டுகள் இருக்குது.
இன்சுலின் இந்த இன்சுலின் ரிசெப்டார்ஸ் கூட கனெக்ட் ஆகி இந்த பூட்டை திறந்தாதான், நீங்கள் எப்படி பூட்டை திறந்துட்டு வீட்டுக்குள்ளே நுழையிறீங்களோ அந்த மாதிரி இது அந்த பூட்டை திறந்தாதான் குளுக்கோஸ் ஒவ்வொரு செல்லுக்குள்ளேயும் நுழைய முடியும். இந்த குளுக்கோஸ் தான் ஒவ்வொரு செல்லுக்குமான சக்தி, உணவு. ஸோ ஒவ்வொரு செல்லும் இப்போது அதுக்கான சக்தியை வந்து கிடச்சிருச்சு, அந்த உணவு கிடச்சிருச்சு. இதுக்கப்புறமும் ரத்தத்தில் சர்க்கரை அளவு அதிகமாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா, இன்சுலின் இந்த அதிகப்படியான சர்க்கரையை கிளைக்கோஜன்கிற ஒரு பொருளாக மாற்றி லிவர், அது மட்டும் இல்லாமல் மசில்ஸ், அதாவது தசைகளில் சேமித்து வச்சிடும். ஸோ இது ஓரளவுக்கு மேலே சேமித்து வச்சுக்க முடியாதுங்க. லிவரில், அதாவது கல்லீரலில் அதனோட எடையில் ஒரு 6% வரைக்கும், 6% வரைக்கும் சேமித்து வச்சுக்க முடியும். தசைகளில் 3% வரைக்கும் சேமித்து வச்சுக்க முடியும். சரி, இதுக்கப்புறமும் ரத்தத்தில் சர்க்கரை அளவு அதிகமாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா, இந்த அதிகப்படியான சர்க்கரையை இன்சுலின் ஃபேட்டி ஆசிட் அப்படிங்கிற ஒரு பொருளாக மாற்றி, இந்த ஃபேட்டி ஆசிட் லிவரில் ட்ரைக்ளிசரைடு அப்படிங்கிற ஒரு வகையான கொழுப்பாக மாறிடும். இந்த கொழுப்பு அடிப்போஸ் திசுக்களில் சேமித்து வச்சிடும். அடிப்போஸ் திசுன்னா வேற ஒன்றும் இல்லைங்க, கொழுப்பு திசுக்கள் தான். இது எங்கெல்லாம் இருக்குன்னா, தோலுக்கு அடியில் இருக்கும், உடம்புல இருக்கிற இன்டர்னல் ஆர்கன்ஸ், உள்ளுறுப்புகளை சுற்றி இருக்கும், மசில்ஸ், அதாவது தசைகளுக்கு நடுவில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி அதிகப்படியான சர்க்கரையை கொழுப்பாக மாற்றி மற்ற இடங்கள்லாம் சேமித்து வைக்க ஆரம்பிக்கும். இது ஒரு லெவலுக்கு மேலே போனால் லிவர்லேயே வந்து, அதாவது கல்லீரலையே இந்த கொழுப்பு சேகரிக்க ஆரம்பிச்சிடும். அதை தான் நம்ம ஃபேட்டி லிவர்னு சொல்கிறோம். இது எல்லாத்துக்கு அப்புறமும் நம்ம ரத்தத்தில் சர்க்கரை அளவு அதிகமாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அதாவது 140 மில்லிகிராமுக்கு மேலே இருந்துச்சுன்னா, இதுதாங்க ப்ரீ டயபெட்டிஸ், அதாவது சர்க்கரை வியாதிக்கு முன்னாடி ஸ்டேஜ். 140லேருந்து 200 மில்லிகிராம் வரைக்கும். 200 மில்லிகிராமுக்கு மேலே போயிடுச்சுன்னா அதுதாங்க டயபெட்டிஸ், சர்க்கரை வியாதி. நம்ம இப்போ பேசிகிட்டு இருக்கிறது எல்லாமே போஸ்ட் பிராண்டியல் பிளட் சுகர், அதாவது சாப்பிட்டதுக்கப்புறம் எடுக்கிற ரத்தத்தில் இருக்கிற சர்க்கரை அளவு. இதே ஃபாஸ்டிங்கில் பார்த்தீங்கன்னா, சாப்பிட்றதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, WHO என்ன கிரிட்டீரியா கொடுத்துருக்காங்கன்னா, 110 மில்லிகிராம்லேருந்து 125 மில்லிகிராம் வரைக்கும் ப்ரீ டயபெட்டிஸ், 125 மில்லிகிராமுக்கு மேலே போயிடுச்சுன்னா டயபெட்டிஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல முக்கியமாக நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, ரத்தத்தில் இருக்கிற சர்க்கரை அளவுக்கு கிட்னியோடைய த்ரெஷோல்ட் வேல்யூ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 150 மில்லிகிராம். இதுக்கு என்ன அர்த்தம்னா, ரத்தத்தில் எப்போ சர்க்கரை அளவு 150 மில்லிகிராமுக்கு மேலே போகுதோ அப்போ கிட்னினால் அந்த சர்க்கரையை பிடிச்சி வச்சுக்க முடியாது. ஸோ என்ன பண்ணணும்னா, யூரின் வழியாக குளுக்கோஸை வெளியேற்றிடும். அதனால தான் நம்ம யூரினில் சுகர் செக் பண்ணும்போது சுகர் பாசிட்டிவ்னு வந்துருச்சுன்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா, கட்டாயம் ரத்தத்தில் 150 மில்லிகிராமுக்கு மேலே இருக்குன்னு அர்த்தம். இந்த இடத்துல நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, அதிகமான ரத்தத்தில் இருக்கிற சுகர் இந்த மாதிரி யூரினில் போகிறது நார்மல் நினச்சிக்கிறோம். இது கட்டாயமாக நார்மல் இல்லைங்க. ஏன் இது நார்மல் இல்லைன்னு சொல்கிறோன்னா, எப்போது யூரின் வழியாக இந்த மாதிரி சுகர் வந்து வெளியேற ஆரம்பிக்குதோ எல்லா பிரச்சனைகளுக்கும் ஆரம்ப புள்ளி இந்த இடம்தாங்க. முதல் பிரச்சனை பாலியூரியா, அதாவது அதிகப்படியாக யூரின், சிறுநீர் வந்து உற்பத்தி ஆகிறது. இது எதனால் இந்த மாதிரி அதிகப்படியாக யூரின் உற்பத்தி ஆகுதுன்னா, ஆஸ்மாசிஸ்ன்ற வார்த்தை கேள்விப்பட்டிருப்பீங்க, ஸ்கூலில் நம்ம படிச்சிருப்போம். ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கிட்டு அதுக்கு நடுவில் செமி பர்மியபிள் மெம்பரேன், அதாவது ஒரு ஜவ்வை வச்சோன்னா, இந்த ஜவ்வு என்ன பண்ணுன்னா, வாட்டர் மாலிகுல்ஸ், தண்ணீரை வந்து இந்த பக்கம் அந்த பக்கம் அலோவ் பண்ணும். ஆனால் தண்ணீரில் கரைக்கப்பட்ட உப்பு துகள்களையோ சர்க்கரை துகள்களையோ அது இந்த பக்கம் அந்த பக்கம் அலோவ் பண்ணாது. அந்த மாதிரி ஒரு ஜவ்வை பாத்திரத்துக்கு நடுவில் வச்சு, ஒரு பக்கம் வெறும் தண்ணி, இன்னொரு பக்கம் சர்க்கரை கரைக்கப்பட்ட தண்ணி, அந்த மாதிரி வச்சோன்னா என்ன நடக்கும்னா, இந்த சர்க்கரை கரைக்கப்படாத தண்ணீர் இருக்கு இல்லையா, அது இந்த ஜவ்வு வழியாக ஊடுருவி இந்த சர்க்கரை கரைக்கப்பட்ட தண்ணீரோடைய அளவு வந்து ஜாஸ்தி ஆகும். இந்த பக்கம் வாட்டர் கண்டென்ட் வந்து ஜாஸ்தி ஆகிடும். இது எதனாலனா, இந்த பக்கம் இருக்கிற வாட்டருக்கு ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் ரொம்ப ஜாஸ்தி. ஸோ அதனால் என்ன ஆகுதுன்னா, இந்த பக்கம் இருக்கிற வாட்டர் மாலிகுல்ஸ் அந்த பக்கம் மூவ் ஆகி இந்த ப்ரெஷர் வந்து இது பேலன்ஸ் ஆகும். இதே தாங்க நம்ம கிட்னிலையும் நடக்குது. இது கிட்னியில் நடக்கும்போது இந்த ப்ராசஸ்க்கு ஆஸ்மாட்டிக் டையூரெசிஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது வழக்கமாக யூரினில், சிறுநீரில் குளுக்கோஸ் வரக்கூடாது. பட் சர்க்கரை வியாதியில் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கும்போது குளுக்கோஸ் வரும்னு பார்த்தோம். அந்த மாதிரி குளுக்கோஸ் வரும்போது அந்த சிறுநீரோட ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அதனால் இது என்ன பண்ணோன்னா, இரத்த குழாய்களில் இருக்கிற தண்ணீரை உறிஞ்சிக்கிட்டு வரும் எங்கள் சிறுநீர் பைக்கு. இதுக்கு பேர் தாங்க பாலியூரியா, அதாவது அதிகப்படியாக சிறுநீர் உற்பத்தி ஆகிறது. இந்த மாதிரி அதிகப்படியாக உற்பத்தி ஆனால் என்னங்க ஆகும், நம்ம பிளாடர், அதாவது சிறுநீர் பை ஃபில்லாகி அடிக்கடி சிறுநீர் கழிக்கிற மாதிரி ஆகிடுது. இதுதான் டயபெட்டிஸில் நடக்குது. இதே மெக்கானிசம் இன்னொரு இடத்துலையும் நடக்குதுங்க. நம்ம அடிக்கடி பேதி ஆயிடுறோன்னு வச்சுக்கோங்க. அப்போது ரத்தத்தில் இருக்கிற நீர்ச்சத்து குறைஞ்சிரும். அந்த நீர்ச்சத்தை சரி பண்ணுறதுக்கு நீங்கள் வெறும் தண்ணி மட்டும் குடிச்சிட்டே இருந்தால் கட்டாயம் நீர்ச்சத்து சரியாகாது.
இப்போ என்ன பண்ணுறோம், உப்பு சர்க்கரையும் கலந்து குடிச்சிங்கன்னா அதனுடைய ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் ஜாஸ்தி ஆகிடும், ரத்தத்தில் நீரை பிடிச்சி வச்சுக்கும். இது பார்த்திங்கன்னா எலக்ட்ரால் இல்லைனா ஓஆர்எஸ் பவுடர் இருக்கு இல்லையா, அதை நம்ம தண்ணியில் கலந்து கொடுக்குறோம். இது ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் ஃபார் டீஹைட்ரேஷன். ரெண்டாவது அறிகுறி பாலிடிப்சியா. இப்போ இதுக்கான காரணம் உங்களுக்கே தெரியும், அதிகப்படியான தாகம் எடுத்து அடிக்கடி தண்ணி குடிக்கிறது. முதல் அறிகுறி பார்த்தோம் இல்லையா, அதிகப்படியான சிறுநீர் உற்பத்தி ஆகி ரத்தத்தில் இருக்கிற நீர்ச்சத்து இந்த மாதிரி சிறுநீர் மூலமாக வெளியேறதுனால உடம்புல ஒரு டீஹைட்ரேஷன், அதாவது நீர்ச்சத்து குறைபாடு வந்துடும். இதனால் உடனே பிரெயின் என்ன சொல்லணும்னா அதிகப்படியான தாகத்தை கொடுத்து தண்ணி அதிகமாக குடிக்க வச்சிடும். அதுதான் பாலிடிப்சியா. அடுத்து மூணாவது அறிகுறி பாலிபேஜியா. அதிகமாக பசி எடுத்து அடிக்கடி சாப்பிட்றது. இது ஏன்னு புரியணும்னா டயபெட்டிஸில் அடிப்படையாக என்ன பிரச்சனை நடக்குதுங்கிறது நமக்கு புரியணும். காலங்காலமாக டயபெட்டிஸ்னாலே நமக்கு 2 டைப்புன்னு சொல்லிட்டாங்க, டைப் 1, டைப் 2. அந்த காலெல்லாம் மலையேறி போச்சுங்க. இப்போது அமெரிக்கன் டயபெட்டிஸ் அசோசியேஷன் டயபெட்டிஸ் ஏன் வருதுங்கிற காரணங்களை வச்சு 10 வகையாக பிரிக்கிறாங்க. அவங்க எத்தனை வகையாக வேணால் பிரிக்கட்டுங்க, ஆனால் அடிப்படையாக டயபெட்டிஸில் 2 பிரச்சனை தாங்க. ஒன்று இன்சுலின் குறைபாடு, இன்னொன்று இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னால் வேறு ஒன்றும் இல்லைங்க, செல்களோட எதிர்ப்புனால இன்சுலின் வேலை செய்யாமல் போயிடும் அல்லது பாதி தான் வேலை பண்ணும். ஸோ இந்த மாதிரி இன்சுலின் சுத்தமாக இல்லை, இன்சுலின் குறைபாடில், அல்லது இன்சுலின் இருக்குது வேலை பண்ணல, என்ன நடக்கும், செல்லுக்கு போக வேண்டிய சக்தி அதாவது குளுக்கோஸ் உள்ளே நுழையாது. அதனால் என்னாகும், ஒவ்வொரு செல்லும் பசியில் துடிக்கும். ஸோ மூளை எப்படி புரிஞ்சுக்குன்னா ஒவ்வொரு செல்லும் பசி இன்னும் அடங்கலை, அதனால் பசி உணர்வை அது கட்டுப்படுத்தாது, கண்டினியூஸாக அந்த பசி இருந்துகிட்டே தான் இருக்கும். ஆனால் இதில் துரதிர்ஷ்டம் என்னென்னா செல்லுக்கு வெளியில் அளவுக்கு அதிகமாகவே சுகர் இருக்குது, குளுக்கோஸ் இருக்குது, ஆனால் எடுத்துக்க முடியல. ஸோ இப்போ நம்ம அதிகமாக சாப்பிடுவோம், திருப்பி ரத்தத்தில் சர்க்கரை அளவு அதிகமாகும், அப்போவும் இந்த செல்லுனால் எடுத்துக்க முடியாது. இது ஒரு துரதிர்ஷ்டமான நிலை. இதனால தான் இந்த பாலிபேஜியா வருது. அடுத்தது 4வது அறிகுறி, ஏன்னு காரணம் தெரியாமலே உடல் எடை குறைஞ்சிடுறது. இது முக்கியமாக இன்சுலின் குறைபாடு இருக்கிற டைப் 1 டயபெட்டிஸில் தாங்க இது காமனாக வரும். டைப் 2ல் ரொம்ப லேட்டாக தான் இது வரும். இது எதனாலன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, நிறைய பேர் இது தப்பாக புரிஞ்சு வச்சுருக்கோம். இன்சுலின் எப்போவுமே இந்த குளுக்கோஸ் மேலே தான் வேலை பண்ணுதுன்னு நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க. அப்படி இல்லைங்க. இன்சுலின் குளுக்கோஸ் மட்டும் இல்லாமல் கொழுப்பு, ஃபேட்டு, புரதம், புரோட்டீன் இது மேலேயும் ஒர்க் பண்ணுது. இதனோட மெட்டபாலிசத்துக்கும் இன்சுலின் ரொம்ப முக்கியமான வேலை பண்ணுது. அது என்ன வேலை பண்ணுதுன்னா கொழுப்பை சேகரித்து வைக்கிற வேலையை இந்த இன்சுலின் பண்ணுது. இன்னொன்று, இந்த கீ போட்டு அந்த செல்லை திறக்கும்போது உள்ளுக்குள்ளே குளுக்கோஸ் மட்டும் போகிறது இல்லைங்க, அமினோ ஆசிட்ஸ், பொட்டாசியம் இந்த மாதிரி சில பொருட்களும் உள்ளே போகும். இந்த அமினோ ஆசிட்ஸுங்கிறது புரத உற்பத்திக்கு ரொம்ப முக்கியம், அதாவது புரோட்டீன். இந்த புரோட்டீன், இந்த கொழுப்பு, இது 2 தான் நம்ம உடம்போட கட்டமைப்புக்கு ரொம்ப முக்கியம். இப்போ டைப் 1 டயபெட்டிஸ், அதாவது இன்சுலின் குறைபாடில் என்ன நம்ம சொன்னோம், இன்சுலின் சுத்தமாக இருக்காது. ஸோ அப்போ என்னாகும், கொழுப்பு சேகரிக்காது, புரதம் உற்பத்தி ஆகாது. அதனால் கொழுப்பு லைப்போலைசிஸ் நடக்குங்க. நம்ம செல்லுக்குள்ளே குளுக்கோஸ் போய் சக்தி கொடுக்க முடியாத சூழ்நிலை இருக்கிறதுனால கொழுப்பு எல்லாமே கரைஞ்சி லைப்போலைசிஸ் மூலமாக இந்த செல்லுக்கு சக்தி கொடுக்க ட்ரை பண்ணும். இது எல்லாமே சேர்ந்து உடல் எடையை குறைச்சிடுது. இதுக்கு இன்னொரு முக்கியமான காரணமும் சொல்கிறாங்க. நம்ம அதிகப்படியான யூரின் வெளியேறும்போது அதிகப்படியாக இருக்கிற குளுக்கோஸும் வெளியேறது இல்லையா, இந்த குளுக்கோஸுங்கிறது நமக்கு சக்தி. ஸோ இந்த அதிகப்படியான குளுக்கோஸ் யூரின் வழியாக வெளியேறதுனால நம்ம உடம்புல கலோரிஸ் நிறைய குறைஞ்சிடுதுன்னு சொல்கிறாங்க. அதனாலையும் உடல் எடை குறைஞ்சிடுது. இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு டவுட் வந்திருக்குங்க, நார்மலாக ஆரோக்கியமாக இருக்கவங்க அப்போ இன்சுலின் போட்டாங்கன்னா அதிகமாக மசில்ஸு, அதிகமாக உடல் பருமன் ஆகுமா? கட்டாயம் மசில் மாஸ் இன்க்ரீஸ் ஆகுங்க. இதை தான் ஒரு காலத்தில் இந்த பாடி பில்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இன்சுலினை மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. அதாவது போட்டுட்டு அதிகமாக சாப்பிட்டு மசில்ஸ் அத்தனையும் பயங்கரமாக பில்ட் பண்ணுவாங்க. இது கட்டாயமாக பண்ணக்கூடாது. ஃப்யூச்சரில் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் டயபெட்டிஸ் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. சரிங்க டாக்டர், டைப் 2 டயபெட்டிஸ், அதாவது இன்சுலின் எதிர்ப்பு டயபெட்டிஸில் இருக்கவங்க ஏன் உடல் எடை குறைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த இன்சுலின் எதிர்ப்பு டயபெட்டிஸில் லேட்டர் ஸ்டேஜில் என்ன ஆகும்னா சுத்தமாக இன்சுலின் செக்ரீட் ஆகாது, டைப் 1 மாதிரியே ஆகிடும். அதனால் கட்டாயமாக உடல் இளைக்கும். ஆனால் அதுக்கு முன்னாடி ஸ்டேஜில் என்ன ஆகும்னா ரத்தத்தில் சர்க்கரை அளவு அதிகமாக இருக்குமா, ஏன்னா இன்சுலின் எதிர்ப்புனால. இன்னொன்று, இன்சுலினும் அதிகமாக இருக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்சுலின் இருக்கும் ஆனால் வேலை பண்ணாது. இதனால் என்ன ஆகும்னா
லைப்போலைசிஸ் நடக்காது. நான் ஏற்கனவே சொன்னேன்ல, இந்த கொழுப்பு வந்து உடஞ்சி சக்தியாக மாறுற விஷயம் வந்து கட்டாயம் இன்சுலின் இருக்கும்போது நடக்காது. அதனால் டைப் 2 டயபெட்டிஸ் இருக்கவங்க குண்டாக இருக்கிறதுனால தான் அது வருது. அவங்களால உடல் இளைக்கிறது கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டியிருக்கும். கடைசி அறிகுறிக்கு வந்துட்டாங்க, ஃபெட்டீக், அதாவது ஒரு அதீத சோர்வு. இதுக்கு 3 காரணங்க. இது நீங்களே கட்டாயம் இப்போ சொல்லிட முடியும். ஒன்று, அதிகப்படியாக யூரின் உற்பத்தி ஆகி நீர்ச்சத்து அதிகமாக யூரின் வழியாக வெளியேறது, அதனால் டீஹைட்ரேஷன் ஆகிடும், ரத்தத்தில் நீர்ச்சத்து குறைஞ்சிடும். ரெண்டாவது, சர்க்கரை அதிக அளவுக்கு, குளுக்கோஸ் அதிக அளவுக்கு வெளியேறதுனால நம்ம கலோரிஸ் சக்தி குறைஞ்சிடும். மூணாவது, ஒவ்வொரு செல்லுக்கும் தேவையான அளவுக்கு அல்லது குளுக்கோஸே உள்ளே போகாததுனால ஒவ்வொரு செல்லும் பசியில் துடிக்குது. இது எல்லாமே சேர்ந்து நமக்கு ஒரு அதீத சோர்வை கொடுத்துருது. சர்க்கரை வியாதிக்கான அறிகுறிகளுக்கு பின்னாடி இருக்கிற காரண அறிவியல் தான் நம்ம இப்போ பார்த்தோம். சர்க்கரை நோய் ஏன் வருது, அதை வராமல் எப்படி தடுக்கிறது, சர்க்கரை நோய் வந்தால் ஏன் கண்ணு தெரியாமல் போகுது, ஏன் கால் மறுத்து போய் புண்ணாகி கடைசியாக கால் எடுக்கிற அளவுக்கு ஆகுது, ஏன் கிட்னி ஃபெயிலியர் ஆகுது, ஏன் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் வருது, சர்க்கரை நோயை இயற்கையான வழியில் குணப்படுத்த முடியுமா, இந்த மாதிரி பல கேள்விகள் உங்களுக்குள்ளே இருக்குங்கிறது எனக்கு தெரியும். இது எல்லாத்துக்கான பதிலை அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நிச்சயமாக தொடர்ச்சியாக பார்க்க போகிறதில்ல. ஆரோக்கியத்தை பற்றி பேசும்போது நடுவில் இந்த தலைப்பில் பேச போகிறோம். ஸோ தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். நம் வாழ்க்கை நம் கையில்